திரு இளையராஜா அவர்கள் வந்து பல இயக்குனர்களுக்கு அவரே நிறைய மேடைகள் அதை சொல்லியிருக்காரு. பல இயக்குனர்களுக்கு பணம் வாங்காமலே இசையமைத்து கொடுத்துருக்கிறார். அவங்களுடைய இக்கட்டான சூழலை தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்ததை பரவாயில்ல இருக்கட்டும் விட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருந்தன்மையோட கடந்து போயிருக்காரு. அதே மாதிரி திரு திரு ராமராஜன் அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு இக்கட்டான அவருக்கு இதே மாதிரி ஒரு கடன் சூழல் இருந்த போது அவரை வந்து அழைத்து நீ வந்து இவ்வளோ பெரிய முதல்ல கடனை நீ வந்து சரி பண்ணு, கடன் அடைச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாரு அப்படின்னு ஒரு பெரு தொகையை கொடுத்துருக்காரு. அது நம்ம கேள்விப்பட்டு நம்ம ஷாக்காக இருந்தது. என்ன இப்படி பணத்தை இது பண்ணி இந்த மாதிரி பாரதி ராஜா வந்து கொடுத்தது கிடையாது. அவர் சொபிஸ்டிகேட்டாக இருந்த அந்த வாழும் காலங்களில் அந்த மாதிரி கொடுத்தது கிடையாது. ஆனால் இப்படி திரு இளையராஜா அவர்கள் வந்து கொடுக்க வந்த முயற்சி பண்ண அந்த கடன் அடைச்சி முயற்சி பண்ணி அவருக்கு கை கொடுக்க வந்த அந்த 2 வாய்ப்புகளையும் அவர் நழுவ விட்டார் பாரதி ராஜா அவர்கள். ஸோ இது வந்து ஒரு பெரிய சிக்கல். இது யாருடைய சிக்கலாக இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து இந்த திரையுலகத்தை வந்து நம்ம அவங்கள வந்து குற்றம் சொல்லக்கூடாது. அவங்கள வந்து முயற்சி பண்ணாங்க. அது வந்து நடக்காம போயிடுச்சு.